கொல்லிமலை பேரு கேட்டாலே அதோட அழகும் ஆபத்தான கொண்டையூசி வளைவுகளும் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த அழகுக்கு பின்னாடி ஒரு இரண்ட ரகசியமும் இருக்கு. இன்னைக்கு நாம கேட்க போறது வெறும் கட்டுக்கதை இல்ல, அது ஒரு அனுபவம், இல்ல ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லலாம். பாருங்க, இதுதான் அந்த மலையோட ஒரு முக்கியமான எழுதப்படாத ஒரு விதி. தலைமுறை தலைமுறையா சொல்லிட்டு வர்ற ஒரு விஷயம். சரி, ஒருவேளை இந்த விதியை மீறினா என்ன நடக்கும்? வாங்க, அருணோட பயணத்திலேயே நாம் அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம கதையோட ஹீரோ அருண் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ராத்திரி நேரம் பைக் எடுத்துட்டு தனியா வீட்டுக்கு கிளம்புறான். அவன் போற வழி அந்த மலைப்பாதை. அவனோட வாழ்க்கையே அது மாத்தப் போகுதுன்னு அப்போ அவனுக்கு தெரியாது. சம்பவம் நடக்கிற இடம் கொல்லிமலை. பகலியே அந்த கொண்டை ஊசி வளைவுகளை பார்த்தா தலை சுத்தும். அப்போ நடு ராத்திரியோட நிசப்தத்துல அந்த பாதை எவ்ளோ பயங்கரமா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான நேரம் ராத்திரி 2 மணி. இந்த பேய் பிசாசெல்லாம் வர்ற நேரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு டைம். ஊசி விழுந்தா கூட சத்தம் கேக்குற மாதிரி ஒரு அமைதி. ஆனா அந்த அமைதிதான் இப்போ அருணுக்கு ரொம்பவே பயத்தை கொடுக்குது. கூடவே அடர்த்தியான பனிமூட்டம், ஒரு வெள்ள போர்வ மாதிரி மொத்த இடத்தையும் மூடியிருக்கு. அவனோட பைக் ஹெட்லைட் வெளிச்சும் கூட அந்த பனிய தாண்டி போக முடியல. முள்ளாடி என்ன இருக்கு, ரோடு எங்க போகுதுன்னு கூட அவனுக்கு தெரியல. முழுசா ஒரு கும்மிருட்டு. இங்கேதான் முக்கியமான விஷயம். போன்ல சிக்னல் ஒரு பார் கூட இல்ல. யாருக்கும் போன் பண்ணி உதவி கேட்க முடியாது. வெளியுலகத்துல இருந்து அவன் முழுசா துண்டிக்கப்பட்டுட்டான். இந்த தனிமை இங்கிருந்துதான் உண்மையான பயமே ஆரம்பிக்குது. அது வரைக்கும் அமைதியா இருந்த அந்த ராத்திரி இப்போ பேச ஆரம்பிக்குது. அருணோட ஹார்ட் பீட் சத்தம் அவனுக்கே கேக்குது. அதை தவிர வேற எந்த சத்தமும் இல்லாத அந்த இடத்துல திடீர்னு ஒரு புது சத்தம். அது ஒரு பொண்ணோட சிரிப்பு சத்தம். ஆனா இது சந்தோஷத்துல வர சிரிப்பு இல்ல, உடம்பெல்லாம் நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு கேலியான சிரிப்பு. எங்கிருந்து வருதுன்னே தெரியல, ஆனா காத்துல மிதந்து அவனை நோக்கியே வருது. சட்டுன்னு பிரேக் அடிச்சு வண்டிய நிறுத்துறான் அருண். இதயமே வெளியில வந்துடும் போல அடிச்சுக்குது. மூச்சு வாங்க பைக்கை விட்டு இறங்கி சுத்தி முத்தி பாக்குறான். ஆனா அடர்ந்த பனி, அசையாத மரங்கள், இத தவிர ஒரு மனுஷன் கூட அவன் கண்ணுக்கு தெரியல. சரி, இது நம்ம மனப்பிரமையா தான் இருக்கும்னு அவனுக்கு அவனே சமாதானம் சொல்லிக்கிட்டு திரும்பவும் பைக்கை ஸ்டார்ட் பண்றான். ஆனா அது பிரம்ம இல்லைன்னு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த சக்தி இப்போ நேரடியாவே களத்துல இறங்குது. ஒரு 2 செகண்ட் எல்லாம் அமைதியா இருக்கு. அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு, போதுண்டா சாமி, இங்கிருந்து வேகமா போயிரணும்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு பைக்க கிளப்புறான். ஆனா அந்த நிம்மதி நிலைக்கல. அவன் பைக்குக்கு பின்னாடி ரொம்ப தெளிவா ஒரு காலடி சத்தம் கேக்குது. தடம் தடம் ஆனா யாரோ நடந்து வர்ற மாதிரி. வேகமா இல்ல, ரொம்ப நிதானமா ஆனா உறுதியா அவனை நெருங்கி வர்ற மாதிரி அந்த சத்தம் கேக்குது. பயத்துல நடுங்குற கையோட அந்த ரியர்வியூ மிரரை பாக்குறான். அங்கே அவன் பார்த்த காட்சி ஒரு செகண்ட் அவன் இதயமே நின்னுடுச்சு. வெள்ள சேலை கட்டினா ஒரு பெண் உருவம். ஆனா அது நடந்து வரல, மிதந்து வருது. ஏன்னா அதோட கால்கள் தரைய தொடவே இல்ல. ஓடலாம், எவ்வளவு தூரம் ஓட முடியும்? சில விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. அருணோட விதி இப்போ அவனை நேருக்கு நேரா சந்திக்க போகுது. அந்த மோதல் எப்படி இருக்க போகுது? பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டான் அருண். இப்போ யோசிக்க எல்லாம் நேரமில்ல. பைக்க முழு வேகத்துல முறுக்குறான். கண்ணு முன்னாடி இருக்கிற ரோட்ட மட்டும்தான் பாக்குது. ஆனா மனசு முழுக்க பின்னாடி வர்ற அந்த உருவத்தை பத்தி தான் நினைக்குது. தப்பிச்சே ஆகணும், எப்படியாவது தப்பிச்சாகணும். ஆனா திடீர்னு ஒரு நம்பவே முடியாத விஷயம் நடக்குது. அவனோட மூளை ஒரு நிமிஷம் வேலை செய்யவே இல்ல. பின்னாடி மிதந்து வந்துட்டு இருந்த அந்த உருவம் இப்போ இப்படி அவனுக்கு முன்னாடி வந்து சாலிய மறிச்சு நிக்குது. அந்த உருவம் அப்பவும் தலைய குனிஞ்சுகிட்டு தான் நிக்குது. முகம் தெரியல. அருண் வண்டிய நிறுத்தின அந்த நொடியில அந்த உருவம் ரொம்ப ரொம்ப மெதுவா தன்னோட தலைய மேல தூக்குது. ஐயோ, அந்த முகத்தை அவன் பார்த்திருக்கவே கூடாது. கண்கள் இருந்த இடத்துல 2 கருப்பு பள்ளங்கள், உதட்டுல ஒரு புன்னகை, ஆனா அது புன்னகையே இல்ல. ரத்தத்தை உறைய வைக்கிற மாதிரி ஒரு வக்கரமான நெளிவு. அதோட உதடுகள் லேசா அசையுது. காது கிழிக்கிற மாதிரி சத்தம் இல்ல. ஆனா அருணோட ஆன்மாவையே உழுக்குற மாதிரி ஒரு குரல். அது கேட்ட கேள்வி, என்ன பாத்துட்டு போறியா? இது ஒரு கேள்வியே இல்ல, இது ஒரு தீர்ப்பு. இனி நீ தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி. அருணோட பயணம் அன்னிக்கு ராத்திரியோட முடிஞ்சு போச்சு. ஆனா கொல்லிமலையோட பயங்கரமான கதையில இன்னும் ஒரு புது அத்தியாயம் எழுதப்பட்டுடுச்சு. அடுத்த நாள் காலையில அந்த ரோட்ல அவனோட பைக் மட்டும் அனாதையா நிக்குது. ஆனா அத ஓட்டிட்டு வந்த அருண், அவன் எங்க போனா, என்ன ஆனா?
அதுக்கப்புறம் அருணை யாருமே பார்க்கல. அவன் என்ன ஆனானே தெரியல. அந்த மலை அவனை முழுசா விழுங்குன மாதிரி காணாம போயிட்டான். திரும்பி பார்த்தவங்க திரும்ப வரலைங்கிற அந்த எச்சரிக்கை மறுபடியும் ஒரு தடவை உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழியா ராத்திரி நேரத்துல போறவங்க சொல்ற ஒரு விஷயம், அந்த பயங்கரமான சிரிப்பு சத்தம் இன்னமும் அப்பப்ப கேட்கும்னு. அவளோட பசி இன்னும் தீரல. அவ இன்னும் காத்துட்டு இருக்கா தன்னோட அடுத்த இரைக்காக. இப்போ நீங்க சொல்லுங்க, ஒருவேளை நீங்க அருண் இருந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தைரியமா திரும்பி பார்த்திருப்பீங்களா? இல்ல எது நடந்தாலும் பரவாயில்லன்னு பார்க்காம ஓடி இருப்பீங்களா? இந்த ரெண்டுல எது உங்கள காப்பாத்திருக்கும்? யோசிச்சு பாருங்க.